அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படிப்பட்ட நாட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசைகள் கனவுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து முழு உறுதியோட முழு ஈமானோட நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த அழகிய புனித ரம்லான் மாதத்தில் இந்த அமலை நீங்கள் செய்வதன் மூலம் இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். இன்னும் கூடுதல் நன்மைகளோடு சீக்கிரமே அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா அந்த ரப் நம்ம கூட இருக்கும். எந்த விஷயம் நடந்தாலும் அந்த ரப் நம்மளை காப்பாற்றுவோம். நம்மளுடைய பாதை நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா நல்ல விதமாக ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதை பற்றின குறிப்பு நூலில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவருக்கு ஏதேனும் ஆகுமான தேவைகளில் இருந்தால் நன்றாக ஒழு செய்து 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதி மேலும் தம்முடைய தேவைகளை கேட்கலாம். அதாவது நாம் சுத்தமான முறையில் குளிச்சு ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் நீங்கள் எந்த விஷயத்துக்காக நாட்டுக்காக தொழுறீங்களோ அதை மனசில் நியத்தை வச்சுக்கிட்டு 2 ரக்காத்து நஃபீல் தொழுவுங்க. ஹாஜத்து நஃபீல் தொழுதுட்டு அப்படியே அதே அமர்விலே பேசாமல் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவை என்னவோ, எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அந்த தேவையை அல்லாஹ்விடம் முறையிட்டு அழுது கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாவை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீமு சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீமி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்அலுக முஜிபாத்தி ரஹ்மதிக வ அஜாஇம மஃபிரதிக வல் கனீமத மின் குல்லி பிர்ரி வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்மின் லா தத லீ தன்பன் இல்லா கஃபர்தஹு வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தஹு வலா ஹாஜதன் ஹிய லக ரிலன் இல்லா கலைதஹா யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிக பொறுமையாளன், மாபெரும் கொடைவல்லன். மகத்தான அர்ஷுடைய அதிபதியாகிய அல்லாஹ் தூய்மையானவன். இவ்வுலகத்தாரை படைத்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இறைவனே, உன் அருளுக்கும் உரித்தாகும் தகுதியை உன்னிடம் மன்றாடி கேட்கிறேன். எங்கள் இம்மை மறுமையின் தேவைகளை பூர்த்தி செய்தருள்வாயாக. அல்லாஹ்வே, நான் செய்த பாவங்களை மன்னிக்காமல் ஒன்றையும் விட்டு வைக்காதே. மேலும் மனம் கலக்கத்தை சந்தோஷமாக்கியும் உன் விருப்பத்திற்கேற்றபடி என் தேவையை பூரணமாக்கி கொடுப்பாயாக. கிருபையாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்களா? நம்ம எல்லாமே கேட்குறோம், அல்லாஹ்வை புகழறோம், பாவ மன்னிப்பு கேட்குறோம். நம்மளுடைய தேவையை அல்லாஹ் விருப்பப்படி எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்டு கடைசியாக அல்லாஹ் புகழ்ந்து, கிருபையாளனுக்கெல்லாம் நீதான் கிருபையாளன். நம்ம எப்போ துவா கேட்டாலும் சரி, முதல்ல நாம் நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம செஞ்ச எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம், அது மனம் திருந்தி மனம் மருந்தி நம்ம அதை பாவத்துக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் புகழணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட தேவையவே கேட்கணும். அந்த அடிப்படையில் சிறப்பாக இருக்குது. வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இது. இது அர்த்தத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ந்த ஒரு அர்த்தமாக இருக்குல்ல.
எல்லாமே உனக்கு தான், எல்லாமே நீ தான், அரிசியுடைய தலைவனாகிய நீ தான் எல்லாமே, உன்னுடைய வசத்துல தான் எல்லாமே இருக்கு. உன் வசத்துல உன்னுடைய அருள்ல உரித்தா இருக்கக்கூடிய என்னுடைய தேவையை நீ நிறைவேற்று, இம்மை மறுமை தேவையை நிறைவேற்றி கொடு எனக்கு. என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னுடைய மன கஷ்டத்தை நீக்கி எனக்கு சந்தோஷத்தை கொடு அப்படின்னு நம்ம அழகிய முறையில நம்ம கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்க இந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்க இந்த துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுஜூதுல அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்காக நீங்க துவா கேளுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம், மீள முடியாத ரொம்ப பெரிய கவலையில் நான் இருக்கேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, எனக்கு இந்த மன அமைதி வேணும், சந்தோஷம் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு அழகிய துவாவை நீங்கள் ஓதுங்க. இந்த ஒரு துவா நீங்கள் ஓதணும். அது எண்ணிக்கை அப்படிங்கிறது குறிப்பிடலை. நீங்கள் ஒரு முறை ஓதினாலும் சரி, இல்லை 3 முறை ஓதினாலும் சரி, ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு தமிழ் அர்த்தத்தை கூட நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக ஒரு முறை ஓதினாலும் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் 100 முறை தான் ஓதணும், 500 முறை தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. ஒரு முறை ஓதினாலும் அதோடைய உள் அர்த்தத்தை நம்ம மனதார உணர்ந்து நம்ம ஓதுனா கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இது அர்த்தமே ரொம்ப நல்லா இருக்குது. இது அர்த்தத்தை கேட்கும் போதே ரொம்ப கண்டிப்பாக நம்ம தேவை நிறைவேறிடும். இந்த அடிப்படையில் நம்ம கேட்டால் கண்டிப்பாக நம்ம தேவை, நம்மளுடைய கஷ்டம் நீங்கி நம்ம தேவை எல்லாம் நிறைவேறிடும், ரப்ப எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த அழகிய ரமலான் மாதத்தில் நம்ம கேட்கும் பொழுது இன்னும் நம்ம நல்ல அமல்களை செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் நாம் நம்ம தேவையும் நிறைவேற்றிக்கிறோம், நம்மளுடைய பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அல்லாஹ்வை திக்ர் செஞ்ச பாக்கியம், அல்லாஹ்வை புகழ்ந்த பாக்கியமும் நமக்கு கிடைச்சிரும். மொத்தம் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சிரு. நம்மளுடைய இன்மை வாழ்க்கைக்கான தேவையும் கிடைச்சிருது, மறுமை வாழ்க்கைக்கான பாவ மன்னிப்பு, மறுமை வாழ்க்கைக்கான நன்மைகளையும் நமக்கு சேர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகிய துவா. யாருமே இந்த துவா ஓத மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால ஓதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.